சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதுமாக பார்த்தீங்கன்னா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும், யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மும்முரம் காட்டி வருகிறது. இந்த ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா திமுகவை எப்படியாவது 2026 வீழ்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறது. குறிப்பாக 2 முக்கிய கட்சிகளை இந்த கூட்டணியில் சேர்க்க உள்ளதாக தகவல் வெளியாகிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ சீமான் மற்றும் விஜய் அவர்களை அழைப்பு விடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதை பற்றி தான் காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழகம் முழுவதுமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்றதுல மிகப்பெரிய ஒரு பரபரப்பும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது மக்களிடையே. அதில் நிறைய விதமான கருத்துக்களில் பார்த்தீங்கன்னா திமுக தான் முன்னிலையில் இருக்கிறது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை வகிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணியை வகித்திருக்கிறார். ஆனால் இந்த கூட்டணி பத்தாது, மேலும் இன்னும் 2 முக்கிய கட்சிகளுடன் கூட்டணி வகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அழைப்பு விடுத்திருக்கிறார் நம்ம எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் எம்ஜிஆர் பாணியில் தான் பார்த்தீங்கன்னா அரசியலில் குதித்திருக்கிறார். அதனால் அதிமுகவை எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் விமர்சிக்கவும் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா திமுகவை கிழித்து தள்ளினார். அதனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. அதாவது அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒத்த கருத்துடைய கட்சி என்னவாக இருந்தாலும் கூட்டணியை ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக திமுகவை வீழ்த்தி விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மறைமுகமாக பார்த்தீங்கன்னா தாவேகாவையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களையும் பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டி பேசுவது போல இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தலில் நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில் அண்ணன் விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா கூட்டணி தொடர்பாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் ஈடுபடவில்லை. சீமான் அவர்களும் அதே போலதான். ஆனால் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதிமுகவுடன் கூட்டணி வகிப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. அப்படி ஒருவேளை வைத்தார்கள் என்றால் சாட்டை துரைமுருகன் அண்ணன் அவர்கள் சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா திமுகவை தும்சம் செய்துவிடும் இந்த கூட்டணி. கண்டிப்பாக நிறைய விதமான இடங்களில் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம். இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.